வணக்கம் மக்களே. நம்ம கார்த்திக் கதையில ஜூலை 14 என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பத்தி தாங்க இந்த வீடியோல இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க, நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோ போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வில்லனும் வில்லையும் சந்திக்கிறாங்க. வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, தேவையான எல்லா ஆதாரத்தையும் நான் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷமா சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதை கேட்டுட்டு வில்லியும் ஆமாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்துல நம்ம ஈஸ்வரி இருக்காங்கல்ல, சென்னை போனவங்க திருப்பி அந்த ரோட்டு பக்கமா வந்துகிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க தங்கச்சி அந்த வில்லன் கூட பேசிக்கிட்டு இருக்கிறத ஈஸ்வரி கவனிக்கிறாங்க. பார்த்ததோட ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன இது, நம்மளுக்கு வில்லனா உள்ளவங்க கூட தங்கச்சி பேசிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு ஈஸ்வரிக்கு செம்ம ஷாக் ஆகுது. அப்ப அந்த டிரைவர் கிட்ட அங்க நிக்கிறது என்னோட தங்கச்சி தானே அப்படின்னு கேட்க, அப்ப டிரைவர் சொல்றாரு, ஆமாமா உங்க தங்கச்சி தான் அப்படின்னு. இது கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இவ எதுக்கு என்னோட எதிரி கூட பேசிக்கிட்டு இருக்கா? அப்ப டிரைவர் சொல்றாரு, அம்மா இதுதாம்மா ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. இது மாதிரி அவங்க அடிக்கடி வெளியில போறது இவரை சந்திக்கிறதுக்காக தான். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு செம ஷாக்கு. என்ன சொல்றீங்க? அப்ப டிரைவர் சொல்றாரு, அம்மா இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன் அப்படிங்கிறத தயவு செஞ்சு நீங்க அந்த அம்மாட்ட சொல்லிடாதீங்க. அப்புறம் எனக்கு வேலையும் இருக்காது, நான் உயிரோடவும் இருக்கவும் முடியாது. இதை கேட்டதும் ஈஸ்வரி அதிர்ச்சியாகி, அப்ப ரொம்ப நாளா என் தங்கச்சி அவனை பாத்துக்கிட்டு இருக்காளா? அதுக்கு டிரைவர் சொல்றாரு, ஆமாம்மா ரொம்ப நாளா அவங்க சந்திச்சுக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப டிரைவர் கிட்ட, சரி நீ சொன்ன விஷயத்த நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொன்னதோட டிரைவரும் ரொம்ப நன்றிமா அப்படின்னு சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு போறாங்க. ஈஸ்வரி வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட அவங்க பொண்ணுங்க எல்லாருமே ஓடி வந்து, அம்மா எப்படிமா இருக்கீங்க, எவ்வளவு நாள் ஆயிட்டு உங்களை பிரிஞ்சு, ஏமா இவ்வளவு லேட்டு? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, என்னமா பண்றது, அங்க ரொம்ப வேலைய இழுத்தடிச்சிட்டாங்க, இல்லைன்னா நான் எப்பவோ ஒர்க்க முடிச்சுட்டு வந்திருப்பேன் அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, சரி வாங்க எல்லாரும் போயிட்டு உட்காந்து பேசுவோம், சந்திரா எங்க அப்படின்னு கேட்க, அப்ப சகலா சொல்றாரு, மயிலு அத்தை அவங்க எங்க போறாங்க எங்க வராங்க அப்படிங்கிறது எங்க யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. அவங்க எங்கெங்கயோ போறாங்க எங்கெங்கயோ வராங்க, கேட்டா உனக்கு உரிமை இல்லை அப்படின்னு சொல்லி பேசுறாங்க, என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. அதே நேரம் நம்ம சந்திரா வீட்டு வாசலுக்கு வராங்க. அப்ப கார் கிடக்குறத பார்த்துட்டு, ஐயோ அக்கா வந்துட்டாளா, நம்ம போய் எப்படியாவது சமாளிக்கணுமே அப்படின்ட்டு அங்கேருந்து வராங்க. நேரா அவங்க அக்காவை பாக்குறாங்க. அக்கா எப்பக்கா வந்த? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, இப்பதான் வந்தேன். அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா ஒரு முக்கியமான வேலையா நம்ம தொழில் விஷயமாதான்க்கா போய் பேச போயிருந்தேன். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, ஓ அப்படியா, சரி அப்படின்னு சொன்னதோட அதுக்கப்புறம் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி எங்க மாப்பிள்ள? அப்ப ராஜா சொல்றாரு, மாப்பிள்ள செங்கல் சூளை சம்பந்தமா போயிருக்காரு. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, பரவாயில்ல, நான் இல்லைன்னாலும் மாப்பிள்ள இந்த தொழிலையெல்லாம் நல்லபடியா பாத்துக்கிறாரு அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப இதை கேட்டதும் வில்லி நினைக்கிறாங்க, சரி நம்ம இப்பவே அவரை கூப்பிட்டு உண்மையை நிரூபிக்கிறதுக்காக நம்ம முயற்சிக்கணும் அப்படின்னு அந்த சந்திரா நினைக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, என்னம்மா ஒரே யோசனையா இருக்க? அப்ப தங்கச்சி சொல்றாங்க, ஒண்ணும் இல்லக்கா சும்மா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு, என்கிட்ட ஏதாவது உனக்கு சொல்லணுமா? தங்கச்சி சொல்றாங்க, ஆமாக்கா ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, சரி நான் இப்பதான் ஊர்ல இருந்து வந்தேன், போய் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. இந்த நேரத்தை பயன்படுத்தின வில்லி நேரா மாடிக்கு போயிட்டு அந்த வில்லனுக்கு போன் பண்றாங்க. அப்ப ஈஸ்வரி இவ எங்க போறா அப்படின்ட்டு அங்கிருந்து போறாங்க. அப்ப வில்லி வில்லனுக்கு போன் பேசுறத ஈஸ்வரி கவனிக்கிறாங்க. வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, இன்னைக்கு இந்த வீட்டுல உள்ளவனை நம்ம துரத்தி அடிச்சு ஆகணும், அதுக்கான ஆதாரம் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டீங்கல்ல, நீங்க வீட்டுக்கு நேரா கொண்டு வாங்க, நேரா அக்கா காரி கிட்ட காமிச்சு அவனை இந்த வீட்டை விட்டு துரத்திடலாம். இது கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப இவ அந்த வில்லன் கூட சேர்ந்துதான் மாப்பிள்ளை எப்படியாவது இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிக்கணும் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காளா? என் தங்கச்சி இப்படி நினைப்பா அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலையே.
விடக்கூடாது அப்படின்னு ஈஸ்வரி நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் அந்த வில்லி வந்துட்டு போனை கட் பண்ணிட்டு திரும்பி பாக்குறாங்க, யாருமே இல்ல. இன்னொரு பக்கம் வில்லன் அவங்க சித்தப்பாட்ட, சித்தப்பா, என் பொண்டாட்டி ஆதாரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு வர சொல்லிட்டா. நான் ஆதாரத்தை எல்லாம் எடுத்துக்கிட்டு நேரா அங்க போக போறேன். போயிட்டு அந்த ஈஸ்வரி கிட்ட காமிச்சு அவளோட மாப்பிள்ளைய அந்த வீட்டை விட்டு துரத்த போறேன். அதுக்கு சித்தப்பா சொல்றாரு, ஆமாடா மவனே, அவனுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் மேல கை வைப்பான். அவனுக்கு நம்ம தகுந்த பதிலடி கொடுத்துதான் ஆகணும். அவன் அந்த வீட்டை விட்டு துரத்தியே ஆகணும் அப்படின்னு சொல்லி பேசுறாரு. வில்லன் கையில ஆதாரத்தை எடுத்துக்கிட்டு நேரா ஈஸ்வரி வீட்டுக்கு வராங்க. ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம தங்கச்சி நினைச்ச மாதிரியே அவன் வந்துருவான், வரட்டும் இருக்கு அவனுக்கு அப்படின்ட்டு ஈஸ்வரி காத்துக்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அந்த வில்லன் அங்கிருந்து வராரு. வந்துட்டு ஈஸ்வரி அப்படின்னு கூப்பிடுறாங்க. அப்ப அந்த வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே சிவனாண்டியோட வாய்ஸ் கேட்டதோட அந்த இடத்துக்கு வராங்க. வந்துட்டு இவர் எதுக்கு இங்க வந்திருக்காரு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப வில்லன் கேக்குறாரு, நான் எதுக்காக இங்க திரும்ப வந்திருக்கேன் அப்படின்னு தானே உங்க எல்லா மனசுலயும் ஒரு குழப்பம் இருக்கு. அப்ப ராஜா கேக்குறாரு, இங்க பாரு, ஈஸ்வரி இப்பதான் ஊர்ல இருந்து வந்திருக்கா. அவ கொஞ்சம் இப்பதான் ஃப்ரெஷ்ஷப் ஆகி போயிருக்கா. தயவு செஞ்சு தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணாத. இப்ப இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு அவரு கேக்குறாரு. அதுக்கு அந்த வில்லன் சொல்றாரு, இங்க பாருங்க, நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் கேட்டு பேசுங்க. அன்னைக்கு நான் உன் மாப்பிள்ளையோட அந்த போட்டோவை கொண்டுட்டு வந்து காமிச்சேன். அப்ப ஏதோ புத்திசாலித்தனமா அவன் எப்படியோ தப்பிச்சிட்டான். ஆனா இன்னைக்கு அவன் தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அவனுக்கு எதிரா ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ கொண்டுட்டு வந்திருக்கேன். இத்தனை நாளும் நீங்க எல்லாருமே சேர்ந்து அவனுக்கு பாதுகாப்பா இருந்தீங்கல்ல. ஆனா இன்னைக்கு நீங்க யாருமே அவனுக்கு பாதுகாப்பா இருக்க முடியாது. ஏன்னா அவனுக்கு எதிரான சரியான ஆதாரத்தை நான் கொண்டுட்டு வந்துட்டேன். உங்களால எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டதும் மயிலும் ராஜாவும் அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப மயிலு சொல்றாரு, என்ன மாமா இவன் இப்படி பேசுறான், ஒருவேளை ஸ்ட்ராங்கான ஆதாரம் எதுவும் எடுத்துட்டு வந்திருப்பானோ. அதுக்கு ராஜா சொல்றாரு, அதான் மாப்பிள்ளை எனக்கும் தெரியல, ஒருவேளை எடுத்துட்டு வந்திருப்பான் போலயே. இப்ப நம்ம எப்படி மாப்பிள்ளைய காப்பாத்துறது? மயிலு சொல்றாரு, ஆமா மாமா, நம்ம மாப்பிள்ளை வேற இல்ல, சப்ளா நான் சகலைய போன் அடிச்சு கூப்பிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரு நேரா மாடிக்கு போயிட்டு நேரா ஹீரோவுக்கு போன் பண்றாங்க. அப்ப அவரு போன் அட்டன் பண்ணி சொல்லு அப்படின்னு சொன்னதோட அதுக்கு மயிலு சொல்றாரு, மாப்பிள்ள, இந்த சிவனாண்டி இருக்கான்னு அவன் வீட்டுக்கு வந்துட்டு உங்களுக்கு எதிரா ஏதோ ஸ்ட்ராங்கான ஆதாரத்தை வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறான். இன்னும் கொஞ்ச நேரத்துல அத்தை கிட்ட காமிக்க போறேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டு நிக்கிறான். இப்ப என்ன மாப்பிள்ள பண்றது? இதை கேட்டதும் ஹீரோ சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னதும் சகலையும் சரிங்க மாப்பிள்ள அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறமா ஈஸ்வரிக்கு வந்து வாய்ஸ் காதுல விழுந்ததோட அங்கிருந்து வராங்க. வந்துட்டு சிவனாண்டியை பார்த்து, இங்க எதுக்கு வந்திருக்க, உன்னை யாரு வீட்டுக்குள்ள விட்டது அப்படின்னு சொல்ல, அதுக்கு வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படின்னா உன் வீட்டுக்கு நான் அடிக்கடி வரணும் அப்படின்னு எனக்கு அவசியம் கிடையாது. நான் முக்கியமான ஆதாரத்தோட தான் நான் இங்க வந்திருக்கேன். அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இந்த குடும்பம் எப்படியாவது பிரியணும், இந்த குடும்பம் நல்லா இருக்க கூடாது அப்படின்னு தான் நீ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். டிவி இல்லாம இங்க வந்து பிரச்சனை பண்ணாம இப்ப இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட அதுக்கு வில்லன் சொல்றாரு, நான் இந்த இடத்த விட்டு போக முடியாது ஈஸ்வரி, நான் கொண்டுட்டு வந்த ஆதாரத்தை நான் உன்கிட்ட காமிச்சிட்டு தான் போவேன் ஈஸ்வரி அப்படின்னு சொன்னதோட அப்பதான் ஈஸ்வரி நினைக்கிறாங்க, இது எல்லாமே ஒரு திட்டம் அப்படின்னு. அப்ப அந்த வில்லி அங்க இருந்து வந்துட்டு, அக்கா என்னாச்சுக்கா, எதுக்கு இவன் இங்க வந்திருக்கான் அப்படின்னு தெரியாத மாதிரியே பேசுறாங்க. அப்ப நம்ம ஈஸ்வரி இதையெல்லாம் பார்த்துட்டு நம்ம தங்கச்சி நமக்கு எதிராவே இப்படி எல்லாம் பண்றாளே அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, நான் எதுக்காக வந்திருக்கேன் அப்படிங்கிறத நீ கேட்டுதான் ஆகணும். அதுக்கு ஈஸ்வரி கேக்குறாங்க, அப்படி நீ என்ன விஷயத்த சொல்ல வந்திருக்க காமி அப்படின்னு சொன்னதோட வில்லன் வந்துட்டு அவரோட கையில இருக்கிற அந்த ஃபைல காமிக்கிறாரு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, இது என்ன ஃபைல், அன்னைக்கு ஏதோ கொண்டுட்டு வந்திய போட்டோ அதே மாதிரிதானே இதுவும்? அப்ப வில்லன் சொல்றாரு, இங்க பாரு, அது மாதிரி எல்லாம் கிடையாது, இதுல ரொம்ப முக்கியமான ஆதாரம், அதுவும் உன் மருமகனை பத்தின ஆதாரம் அப்படின்னு. அதே நேரம் ஈஸ்வரி நேரா அந்த பெரிய மாப்பிள்ளை கிட்ட, பெரிய மாப்பிள்ளை சீக்கிரம் சின்ன மாப்பிள்ளைக்கு போன் பண்ணி வர சொல்லுங்க. அதுக்கு அவரு சொல்றாரு, நான் எப்பவோ போன் பண்ணிட்டேன், இன்னும் கொஞ்ச நேரத்துல அவர் வந்துருவாரு. இதை கேட்டதும் ஈஸ்வரியும் சரி அப்படிங்கிறாங்க. அதே நேரம் அந்த சிவனாண்டி சொல்றாரு, இப்ப எதுக்கு நீ அவனை கூப்பிடுற? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, உன்னையும்
அடிச்சு துரத்தணும்ல, அதுக்குதான். அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இங்க பாரு, தேவையில்லாம பேசாத, ஃபர்ஸ்ட் இத வாங்கி பாரு. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, நான் வாங்கி பார்க்க முடியாது. ஓ, என் மாப்பிள்ளை வரட்டும், என் மாப்பிள்ளை வந்ததோட உன்னை அடிச்சு துரத்திட்டு மறுவேளை பாக்குறேன். இதை கேட்டதும் அந்த வில்லன் சொல்றாரு, இங்க பாரு ஈஸ்வரி, அவசரப்பட்டு முடிவெடுக்காம நான் எதுக்காக இப்படி சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக இந்த ஃபைலை வாங்கி பாரு. அப்ப ஈஸ்வரி டக்குன்னு அந்த ஃபைலை பிடுங்கி ரெண்டா கிழிச்சு தூக்கி வீசுறாங்க. இத பார்த்ததும் அந்த வில்லனுக்கு ரொம்ப அதிர்ச்சி. அப்ப வில்லன் கேக்குறாரு, ஈஸ்வரி, இப்ப எதுக்கு நீ இப்படி பண்ற? அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, தேவையில்லாம கண்டதையும் நீ கொண்டாந்து என்கிட்ட காமிப்ப, அது எல்லாத்தையும் நான் நம்பணுமா? மரியாதையா இப்ப இந்த இடத்த விட்டு போயிரு, இல்ல என் மாப்பிள்ள வந்தா அவ்வளவுதான் உனக்கு. அப்ப வில்லி இதையெல்லாம் பார்த்துட்டு அதிர்ச்சி ஆகுறாங்க. இப்படியாவது உண்மையை சொல்லி நிரூபிக்கலான்னு பார்த்துக்கா, அக்கா ஏன் இப்படி முட்டாள்தனமா பண்றா அப்படின்னு நேரா அவங்க அக்காவை பார்த்து, அக்கா, அவர் ஏதோ கொண்டுட்டு வந்திருக்காரு, அதை ஒழுங்கா பார்க்காம இப்படி வீசிரியே, இது தப்பில்லையா? அதுக்கு அக்கா கேக்குறாங்க, இங்க பாரு, இந்த வீட்டுல நான் தான் வந்துட்டு என்ன நடக்கணும் என்ன நடக்க கூடாது அப்படின்னு நினைக்கிறவ, நீ தேவையில்லாம இதுல தடையிடாத. இத கேட்டதும் சந்திரா அதிர்ச்சி ஆகுறாங்க. அப்ப வில்லன் சொல்றாரு, சரி அதை விடு, இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனை காமிக்கிறாங்க. அப்ப ஈஸ்வரி அந்த போனையே பிடுங்கி போட்டு உடைக்கிறாங்க. இதையெல்லாம் பார்த்ததும் வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. டக்குன்னு சத்தம் போடுறாங்க, அக்கா, உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏதோ ஒரு முக்கியமான ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிட்ட காமிக்கிறாரு, அதை விட்டுட்டு நீ ரெண்டுத்தையுமே தூக்கி வீசினா என்ன அர்த்தம்? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, என்ன அர்த்தமா? என் மாப்பிள்ளைய பத்தி நீங்க என்ன சொன்னாலும் அது பொய்யாதான் இருக்கும் அப்படின்னு அர்த்தம். இங்க பாரு, என் தங்கச்சியா இருந்துட்டு நீ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை பண்ணுவ அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. அப்ப வில்லி அதிர்ச்சியாகி, என்னக்கா சொல்ற? நான் என்னக்கா உனக்கு எதிரா பண்ணேன்? நான் உன்னோட கூட பிறந்த தங்கச்சிக்கா. இங்க பாரு, நான் அப்படியெல்லாம் எதுவும் பண்ணலக்கா. அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, ஒண்ணும் பண்ணலையா? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீயும் அவனும் அந்த குளத்துக்கரை ஓரத்துல நின்னு பேசிக்கிட்டு இருந்தத நான் பார்த்துட்டு வந்து பேசுறேன். இதை கேட்டதும் ஈஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. வில்லிக்கு ரொம்ப அதிர்ச்சி. வில்லி நினைக்கிறாங்க, ஐயோ, அக்கா வந்துட்டு நம்ம பேசினத பாத்திருப்பாளோ அப்படின்னு. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, நீங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தத என் கண்ணால பார்த்துட்டுதான் வந்து நான் இப்ப பேசுறேன். என் தங்கச்சியா இருந்துட்டு எனக்கே இப்படி உனக்கு துரோகம் பண்ணணும்னு தோணுச்சு. நான் எந்த அளவுக்கு உன் மேல பாசமா இருந்தேன் அப்படின்னு உனக்கு தெரியுமில்ல, ஏண்டி இப்படி பண்ற அப்படின்னு சொன்னதோட அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, மரியாதையா இவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைச்சேன்னா இவன் கூடயே பேரு. அதை விட்டுட்டு ஆத்துலயும் சேத்துலயும் பாதி பாதி காலை வச்சுக்கிட்டு உன் லைஃப ஸ்பாயில் பண்ணிக்காத. அவன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்னா நீ இந்த இடத்த விட்டு போயிரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு சொன்னதோட வில்லன் அதிர்ச்சி ஆகுறாரு. ஐயோ, இந்த என் பொண்டாட்டி இங்க இருக்கிற வரைக்கும் தானே இந்த ஈஸ்வரிய பழிவாங்க முடியும், இவன் நம்ம கூட வந்துட்டா அதுக்கப்புறம் நம்மளால இவளை எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அவருக்கு ரொம்ப குழப்பமா இருக்கு. அப்ப ஈஸ்வரி கேக்குறாங்க, இங்க பாருடி, இப்ப நீ இந்த இடத்த விட்டு போக போறியா இல்லையா அப்படின்னு சொன்னதோட வில்லி டக்குன்னு அவங்க அக்காவோட காலில் விழுந்து, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா, நான் எதுக்காக இப்படி பண்ணேன்னா, இது மாதிரி அந்த உன் மாப்பிள்ளையே எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவன் இந்த குடும்பத்துக்குள்ள நம்ம நம்மளை எல்லாரையுமே ஏமாத்திட்டு வந்திருக்கான். அந்த ஒரு கொடுமையில தான் நான் இவர் கூட சேர்ந்து இப்படி பண்ணேன், என்னை மன்னிச்சிருக்கா அப்படின்னு சொன்னதோட அதுக்கு அக்கா சொல்றாங்க, நீ பேசுறத கண்டிப்பா என்னால காதுல வாங்க முடியாது. நான் எந்த அளவுக்கு வேதனையோட இருக்கேன் அப்படிங்கிறது உனக்கு தெரியாது. உலகத்துல உள்ள யாரு என்ன சொன்னாலும் நான் நம்பியிருக்க மாட்டேன். ஆனா நேரடியா பார்த்ததோட தான் எனக்கு அவ்வளவு வேதனையா இருக்கு. இப்படி என் சொந்த தங்கச்சியே எனக்கு எனக்கு எதிரா இப்படி ஒரு திட்டம் போட்டிருக்காளே அப்படின்னு நினைச்சு பார்க்கும் பொழுது எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கொஞ்சம் கூட என்னால மனசு நிம்மதியாவே இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி ரொம்ப வேதனைப்படுறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா என்னை மன்னிச்சிருக்கா. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு, என் ஈஸ்வரி ஒரு தடவை முடிவு பண்ணிட்டா அவ்வளோதான், இந்த வீட்டை விட்டு நீ போயிரு, அதான் உனக்கு நல்லது. இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, அக்கா, இவங்க எல்லாரும் சேர்ந்து உன்னை ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் இவங்க எல்லாரும் உன்னை ஏமாத்துறது உனக்கு புரிய வரும். அப்போ உன் தங்கச்சி சொன்னது உண்மை அப்படின்னு நீ நினைப்ப அப்படின்னு சொல்லிட்டு அந்த வில்லி அந்த வில்லன் ரெண்டு பேருமே அந்த வீட்டை விட்டு போறாங்க.
ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.